சாய்பாபா காலனியில் ஒரு சென்ட் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன அமௌண்ட் தேவையோ அந்த ஒரு சென்ட்டுக்கு இருக்க காசு அமௌண்ட் இருந்ததுன்னா யூ கேன் பர்ச்சேஸ் 21 cents plot with farmland with all these amenities. நீங்கள் இந்த அவுட்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 130 சீட் இருக்குது ரெஸ்டாரண்ட் கொடுக்குறோம். தட் கேன் பி யூஸ் ஆஸ் அ ரெஸ்டாரண்ட் ஆல்சோ. டோட்டலாக கோகனட் ட்ரீஸ் பிளான் பண்ணிட்டோம். ஓகே ஓகே சார். அதுக்கு வந்து ஓவராலாக போர்வெல் போட்டு அதுக்கு வந்து வாட்டருக்கு வந்து ஸ்டாக்னேஷனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து டோட்டலி ட்ரிப் இரிகேஷன் பண்ணிட்டோம். லான்ச் May 3 நடக்க போகுது. ஸோ ஆல் ஆர் இன்வைட்டட். எல்லாரும் வாங்க, உங்களுக்கு விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது யூ ஜஸ்ட் கம்பேர் வித் அதர் சைட்ஸ். ஸோ உடனே பிடிச்சிருக்கு அப்படின்னா புக் பண்ணிடுங்க. டோக்கன் அட்வான்ஸ் 1 lakh பே பண்ணும். 1 lakh பே பண்ணிட்டா லீகல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துரும். ஓகே. We ask the customers to verify all the documents. Make sure everything is clear. Legal side clear ஆன பின்னாடி தான் we call them for the registration. ஹாய் ஹலோ, நம்ம கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூர்ல வேரியஸ் பிளேசஸ்ல ஒரு சூப்பரான அம்யூனிட்டிஸோடய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீம் பேஸ்டு சைட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய எல்லா சைட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். அம்யூனிட்டிஸ் வைஸ் மட்டும் கிடையாதுங்க, அந்த தீம் வைஸுமே. ஸோ ஒவ்வொரு தீம் வைஸா நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான லொகேஷன்ல ஒரு சூப்பரான தீம்ல வந்து ஒரு சூப்பரான சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போற வழியில எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வெல் டெவலப்மெண்டான ஏரியா தான் காரமடை. ஸோ காரமடையில இருந்து வெள்ளியங்காடு போற வழியில தாயனூருங்கிற ஒரு சூப்பரான பிளேஸ்ல வந்துட்டு ஒரு சூப்பரான தீமோட ஒரு சூப்பரான சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட எம்டி மிஸ்டர் ராஜன் சார் கிட்ட. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே. நம்ம கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வேரியஸ் பிளேசஸ்ல நீங்க சூப்பர் தீம்ல வந்துட்டு நம்ம இந்தியால தமிழ்நாடுல சூப்பராக லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஏரியா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் இதோட தீம் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி என்னை பற்றி சொல்லியிருக்கீங்க. நான் கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஒரு 20 இயர்ஸாக இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கும். இப்போ ஒரு 4 இயர்ஸாக வந்து தீம்டு பேஸ்டு ஃபார்ம்லேண்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட்டிநாட் ஃபார்ம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கிருஷி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபார்ம் ரெட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சஃபாரி ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கீங்க. அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா வாண்டேஜ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம். இது டோட்டலாக வந்து இந்த ட்ராபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். அண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீமுமே வந்து இவ்வளோ மைன்யூட்டாக திங்க் பண்ணி ரொம்ப யூனிக்கான வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எக்ஸாக்ட் லொகேஷன் இன்னொருக்கா சொல்லுங்க. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காரமடை டுவர்ட்ஸ் வெள்ளிங்காடு ரோடு. இந்த பர்டிகுலர் பிளேஸ் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தாயனூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிளசண்டான பிளேஸ். ஒரு கஸ்டமர்ஸ் யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா இந்த நேச்சர் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க அப்படியே அந்த பக்கம் சூப்பர் பிளேஸ். அதாவது ஃபுல்லாவே கோகனட் ட்ரீஸ். நீங்க யூஸ்வலா நீங்க இந்த பொள்ளாச்சி ஏரியாலாம் போனா வெறும் கோகனட் ட்ரீஸ் பாப்பீங்களா, அதே மாதிரி இந்த வியூல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் வியூல இருக்கும். அங்கதான் அந்த அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அது அந்த நேச்சர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சார். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த 360 டிகிரிமே வந்து வாவா இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு பேக் சைட்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கோகனட் ட்ரீஸ் பிளான்டேஷன் டோட்டலா இந்த 30 ஏக்கர்ஸ்மே பண்ணிட்டோம். நம்ம ஃப்ராக்மெண்ட் பண்ணி காட்டுறப்ப ஒவ்வொரு கோகனட் ட்ரீஸ்க்கும் ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஈல்டுக்கு வந்துடும். என்னன்னா இந்த 30 ஏக்கர்ஸ்மே டோட்டலி நீங்க இந்த ஓவராலா காட்டலாம். 30 ஏக்கர்ஸ்மே ப்ராப்பரா பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன ஆனா இந்த நேச்சர் பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபுல்லாவே உங்களுக்கு கோகனட் ட்ரீஸ் தான் தெரியும். கண்டிப்பா சார். உங்களுக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் கோகனட் ட்ரீஸ் தான் இருக்கும். அது சுத்தி பாத்தீங்கன்னா அந்த ஹில்ஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். அதான் இந்த பேக் சைடு ஆல்மோஸ்ட் 360 டிகிரிஸ் உங்களுக்கு ஹில் ஏரியா தான் இருக்கும். எவ்வளோ ஏக்கர்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம்? மினிமம் எவ்வளோ சைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்? ஓவராலாக பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே.
30 ஏக்கர்ஸ் பார்த்தா இதில் எப்படின்னா ஃபார்ம் லேண்டாக பண்ணுறதுனால மினிமம் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். ஓகே மினிமம் வந்து 21 சென்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஓகே ஸோ மினிமம் 21 சென்ட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு மேக்ஸிமம் வந்து இல்லைங்க, ஆக்சுவலி நம்ம எல்லாமே ஃப்ராக்மெண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே சார். இந்த 30 ஏக்கர்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னா நான் ஏன் இந்த பிளேஸ் செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த 360 டிகிரியுமே வந்து மவுண்டன் வியூ இருக்கும். எஸ் சார். இந்த நேச்சரோட ஒரு இருக்கக்கூடிய பிளேஸு. நாங்கள் அந்த நேம் செலக்ட் பண்ண மாதிரி நான் மீன் பண்ண மாதிரி அந்த பீஸ்ஃபுல்னஸ் எஸ் அதுதான் முக்கியம் அப்படின்றதுக்காக ஒரு கஸ்டமராக இங்கே வந்து ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே ஒரு வில்லா பண்ணியிருந்தாருன்னா 100% லைஃப் லாங் அதை அவர் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா சார். நம்ம ஆமன்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம்? ஆக்சுவலி இந்த கான்செப்ட் எப்படின்னா இதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் யா எப்படி இருக்குங்க இந்த ஸ்விம்மிங் வேற லெவல்ல இருக்கு சார். அவ்வளோ பெருசா வைடா கொடுத்துருக்கீங்க. ஆமாம். அதில் எப்படின்னா நீங்கள் உள்ளே என்ட்ரானோடனே இந்த ஃபேஸில் நம்ம பண்ணியிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்னிஸ் டைப்பில் வந்து ஸ்பா பண்ணுறோம். ஓகே ஓகே அது வந்து அது ஒர்க் போயிட்டுருக்கு. ஹார்ட்லி இன்னொரு 10 டேஸில் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே ஓகே அது உள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் ஆர்டிஃபேக்ட்ஸ்ல இருந்து அது உள்ளே நாங்கள் டெவலப் பண்ணுறப்ப ஒரு வேல்யூ தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்டோபார் பண்ணுறோம். ஓகே ரெஸ்டோபார் இந்த சென்ஸ் வந்து ஒரு 25 சீட்டர் வந்து நம்ம க்ளோஸ்டு ரெஸ்டோபார் கொடுக்குறோம். ஓகே சார். இதில் என்னென்னா ரெஸ்டோபார் கம் ரெஸ்டாரண்ட் பண்ணுறோம். ஓ சூப்பர். நீங்கள் இந்த அவுட்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 130 சீட்டருக்கு ரெஸ்டாரண்ட் கொடுக்குறோம். ஓகே அது தட் கேன் பி யூஸ் ஆஸ் அ ரெஸ்டோபார் ஆல்சோ. Okay. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 + 130 அரௌண்ட் 155 பீப்புள் வந்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் கம் ரெஸ்டோபாரில் நம்ம அகாமடேட் பண்ணலாம். அகாமடேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதை ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே இது எல்லாமே ஹார்ட்லி நான் ஒரு 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே சார். ஆக்சுவலி நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளப் ஹவுஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ஓகே சார். அந்த கிளப் ஹவுஸும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறோம். எப்படின்னா ஒரு கிட்ஸுக்குலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிளேயிங் ஏரியாவுக்கு நிறைய விஷயத்தை உள்ள கொடுக்குறோம். பிளேயிங் ஏரியா செப்பரேட்டா கொடுத்தோம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறோம். ஓகே சார். இதெல்லாம் எதுக்கு மீன் பண்ணுறேன்னா டோட்டலி செக்யூர்டாக இருக்கும். எஸ் சார். ஒரு ரெசிடென்ட் வந்து இங்கே ஒரு பிளாட் வாங்கி ஒரு வில்லா பண்ணுறாருன்னா அவர் லைஃப்பில் வந்து நான் என்ன இந்த இடத்துல மீன் பண்ண நினைக்கிறேன்னா யூஸ்வலாக நீங்கள் ஆர்எஸ்புரம் போகிறீங்க அப்படின்னா ஒரு 3/4 சென்ட் வாங்குற காசு இருந்தால் எங்களை பிளாட் வாங்கிடலாம். கண்டிப்பா. சாய்பாபா காலனியில் 1 சென்ட் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன அமௌண்ட் தேவையோ அந்த 1 சென்ட்டுக்கு இருக்க காசு அமௌண்ட் இருந்ததுன்னா யூ கேன் பர்ச்சேஸ் 21 cents plot with farmland with all these amenities. ஓகே. பிகாஸ் ஏன்னா சார் இப்போ எல்லாருமே வந்து ஐடி பீப்புள்ஸாக இருக்காங்க அண்ட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ஒரு 5 days 6 days ஒர்க் பண்ணும், 1 day ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து வேரியஸ் பிளேஸ் தேடி போகிறாங்க. பட் அதோட காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது வந்து ரொம்ப லார்ஜ் குவாலிட்டியாக இருக்கு. பட் இங்கே நம்ம ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும் பண்ணிக்கலாம். லைக் நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட இதை நம்ம எடுத்துக்க முடியும் இல்லைங்களா சார்? ஆமாம், இதில் எப்படின்னா நம்ம என்ன இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்றோம். ஓகே. சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிளாட் வாங்குறாரு, ஒரு 21 cents வாங்கி ஒரு ரெசார்ட் பண்ணுறாருன்னா இப்போ நம்ம ஒரு மாடல் வில்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அந்த மாடல் வில்லாலே வந்து உள்ள ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறோம். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு ரெசார்ட் பண்ணிட்டாருன்னா அது ரெண்டல் இன்கமும் நம்ம ஜென்ரேட் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா. இந்த கான்செப்டே எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ஸ்டைல்டு ஃபார்ம்லேண்ட். ஓ சூப்பர். செக்யூரிட்டி வைஸ் என்னென்ன நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம்? ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி டோட்டல் ஓவரால் ஏரியா வந்து 30 acres. ஓகே. டோட்டலி இந்த 30 acresக்குமே நம்ம வந்து சோலார் ஃபென்சிங் பண்ணிடுறோம். ஓகே சூப்பர். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டலாம் ப்ராப்பராக காம்பவுண்ட் வால் பண்ணிடுறோம். ஓகே. உள்ளே வர்றப்பே அந்த செக்யூர்ட் ஃபீல்ட் இருக்கும். ஓகே. நம்ம மெயின் ரோட்லேருந்து வர்றதுக்கு அக்சஸ்க்கு வந்து ப்ராப்பராக ரோட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. உள்ளே வந்து எல்லா சைட்ஸுக்குமே நம்ம ஃப்ராக்மெண்ட் பண்ணுறதுக்கு பக்கவாக கான்க்ரீட் ரோட்ஸ் கொடுக்குறோம். ஓகே ஓகே. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தாங்கன்னா அம்யூனிட்டிஸ் வைஸ் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வைஸ் 100% பக்காவாக இருக்கும். பக்கவா. இப்போ ஒரு கஸ்டமர் உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பிளாட் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறப்ப அவருக்கு வந்து இந்த கிளப் ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொன்னது எல்லாமே இருக்கும். அப்போ அதுக்கு 100% அவர் அட்மையர் பண்ணுவார். ஓகே. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு இடம் வாங்கி ஒரு 21 centsன்றப்ப மேஜராக இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோம்னா டோட்டலாக கோகனட் ட்ரீஸ் பிளான் பண்ணிட்டோம். ஓகே ஓகே சார். அதுக்கு வந்து ஓவராலாக போர்வெல் போட்டு அதுக்கு வந்து வாட்டருக்கு வந்து ஸ்டாக்னேஷனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து டோட்டலி ட்ரிப் இரிகேஷன் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸில் தான். ஆமாம் ஆமாம், நம்ம ஒரு 2 yearsக்கு வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். ஃபியூச்சரில் என்ன ஆகும்னா நம்ம சேல் முடிகிறப்ப கஸ்டமர்ஸ் வாங்குறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இந்த ட்ரீஸ் எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த கிளப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கம்பெனி ஓன் பண்ணும். ஓகே. இது வந்து லைவ்லியாக 365 days வந்து இந்த கிளப் ஆக்டிவிட்டிஸ் லைவ்லியாக இருக்கும்.
அண்ட் சார் நம்மளுடைய எல்லா அம்யூனிட்டிஸும் சொல்லிட்டோம், செக்யூரிட்டி வைஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் சொல்லிட்டோம், அண்ட் காஸ்ட் வைஸ் எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகணும் ஆமா சொல்லியாச்சு. ஆமா இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபர் பிரைஸை கொடுக்குறோம். வாவ், சூப்பர். ஆக்சுவலி May 3rd வந்து நம்ம லான்ச் வச்சிருக்கோம். ஓகே சார். அப்போ வந்து கஸ்டமர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களையும் நம்ம இன்வைட் பண்ணுறோம். ஓகே வந்து பார்க்குறப்பே ஓரளவுக்கு இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணியிருப்போம். ஓகே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸும் முடிஞ்சிருக்கும். ஓகே நம்ம இந்த காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பார்த்தாங்களான்னு தெரியும். இது பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே அதெல்லாம் வந்து இன்னைக்கு 6.5 lakh to 7 lakhs போகுது பர்சன்ட். கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு அதான் நான் சொன்னேனே, நீங்கள் ஆர்எஸ் புரத்தில் வந்து ஒரு 3/4 சென்ட் வாங்குற ரேட் காசு இருந்தால் ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இப்போ என்ன காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம காஸ்ட் ரிவீல் பண்ணிடலாமா சார்? இப்போ வந்து நாங்கள் இந்த ப்ரீ லான்ச் ஆஃபராக பார்த்தீங்கன்னா we are planning to sell at 2,75,000 per cent. சூப்பர். ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸோடைய உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெசார்ட் கம் ஃபார்ம் ஹவுஸ் வந்து இந்த ரேஞ்சில் யாருமே தர முடியாது. ஸோ நம்ம க்ரீன் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் வந்து ஒரு சென்ட் 2,75,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லான்ச் May 3rd நடக்க போகுது. ஸோ ஆல் ஆர் இன்வைட்டட், எல்லாரும் வாங்க. உங்கள் நேமில் ஒரு லேண்டை வந்து புக் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சென்ட் வாங்குற இடத்துல இங்கே நீங்கள் 21 cents வந்து பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து May 3rd லான்ச் அப்படிங்கிறதுனால ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லிமிட்டட் டேஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்க போகுது. ஒன் சைட்ஸ் எல்லாம் வந்து புக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதோட காஸ்டே வந்துட்டு வேற லெவல்ல சேஞ்ச் ஆக போகுது. ஸோ தட் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் May 3rd ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய லான்ச் போகணும். சூன் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு another ப்ராஜெக்ட் நீங்க வரணும். Sure. Thank you.